ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து பிறவிலேருந்து பார்த்துருவீங்க. பிறவிலேருந்து பார்த்த மாதிரியான சூப்பரான ஒரு லவ் சாங்காக எப்படி நீங்கள் வந்து சிம்பிளாக உங்கள் பிக் வந்து ஆட் பண்ணி நீங்கள் வந்து பிறவிலேருந்து பார்த்த மாதிரியே நீங்கள் வந்து ரொம்ப ஷார்ட்டஸ்ட் பண்ணி வந்து ஒரு சிம்பிளான ஒரு வீடியோ வந்து நீங்கள் எப்படி வந்து ரொம்ப பெஸ்ட்டாக நீங்கள் வந்து எடிட் பண்ண சொல்லிட்டு நம்ம வந்து எடிட் வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டு எப்படி வந்து வீடியோ ரொம்ப ஷார்ட்டஸ்ட் பண்ணி எடிட் பண்ணுறது ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்துங்க. ஃபஸ்ட்டு இந்த எடிட் பண்ண ஐமோஷன் அப்ளிகேஷன் அதுக்கான ஆப் லிங்க் பார்த்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். கூட அந்த ஆப் லிங்க் ஃபஸ்ட் ஆப் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஆப் வந்து ஓப்பன் பண்ணி ஆப் இன்டர்ஃபேஸ் பார்த்தா உங்களுக்கு இருக்கும். கீழே பார்த்தா கிரீன் ப்ளஸ் சைன் பார்த்தா கீழே பார்த்தா ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இந்த வீடியோ வந்து ஒரே ஒரு சிங்கிள் புக் மார்க் பர்சன்டேஜ் வந்து மேக் பண்ணிப்பேன். டேரக்ட் லிங்க் பார்த்தா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். லிங்க் கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆப்பில் வந்து இம்போர்ட் கேட்கும். இம்போர்ட் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ப்ரீசெட் வந்து ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ண ப்ரெசென்ட் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணினா கீழே பார்த்தா ஒரு ஆடியோவில் இருக்கும். மேலே பார்த்தா ஒரு இமேஜ் லேயர் வந்து லாக் பண்ணி ஆட் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி இமேஜ் நான் மென்ஷன் பண்ண எல்லாமே இடமே லாக்காக இருக்கும். இங்கே கூட ஃபுல் அண்ட் ஃபுல் இடமே லாக் பண்ணியிருப்பேன். நான் வந்து அன்லாக் பண்ணி நீங்கள் இப்படி இமேஜ் வந்து நீங்கள் வந்து உங்கள் பிக்கை நீங்கள் கிராப் பண்ண போகிற பிக் வந்து எப்படி நீங்கள் வந்து ஆட் பண்ணுற சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு ப்ளஸ் சைன் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே பார்த்தா ரேஷியோக்கான ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தா தேர்டாக ஒரு ரேஷியோ இருக்கும் 4:5. அந்த ரேஷியோ செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து கிரியேட் ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிங்க. கிரியேட் பண்ணி நெக்ஸ்ட் ப்ளஸ் சைன் கிளிக் பண்ணுங்கள். மீடியா வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற பிக் வந்து எந்த ஃபோல்டர் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்களோ ஃபஸ்ட்டு அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் ஆட் பண்ண போகிற பிக் வந்து ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு மேலே ரைட் சைட் ப்ளஸ் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிங்க. நீங்கள் இமேஜுக்கு வந்து குவாலிட்டி எதாக இருந்தால் ஃபஸ்ட்டு இமேஜ் வந்து குவாலிட்டி எடுத்துட்டு நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பிக் வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு மேலே செட்டிங் பார்த்து யாராவது பட்டனை கிளிக் பண்ணிட்டு இருங்க. ஃபஸ்ட் நீங்கள் இமேஜ் வந்து கரெக்டாக ஃபுல்லாக செட் ஆகிதான் செக் பண்ணிங்க. இல்லை உங்கள் 2 ஃபிங்கர்ஸ் வந்து இமேஜ் ஜூம் பண்ணிக்கல. இந்த மேலே அந்த 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு ஃபிஃப்த் ஒன்று ஃபில் கம்பேஷன் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபில் ஸ்க்ரீன் செட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு மேலே செட்டிங் பார்த்து யாராவது பட்டனுக்கு வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தா தேர்டாக பார்த்தா வந்து கரண்ட் ஃப்ரேம் பிஎன்ஜின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். செலக்ட் பண்ணி கீழே வந்து எக்ஸ்போர்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணி இமேஜ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். இமேஜ் எக்ஸ்போர்ட் பண்ணால் கரெக்டாக உங்களுக்கு பார்த்தா 4:5 ரேஷியோவில் ஒரு இமேஜுக்கான ரிசல்ட் வந்து கிடைக்கும். இப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு சேவ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் கொடுத்து பேக் வந்துங்க. ஏன்னா நம்ம ஆட் பண்ண போகிற பிக் வந்து 4:5 ரேஷியோ இருந்தால் மட்டும்தான் உள்ளே வந்து இமேஜ் வந்து கரெக்டாக வந்து ஆட் ஆகும். நெக்ஸ்ட் புக் ஆப்ரேஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஆடியோ லேயருக்கு மேலே ஒரு இமேஜ்னு சொல்லிட்டு ஒரு லேயர் வந்து மென்ஷன் பண்ணிருப்பேன். அந்த லேயரை சிம்பிளாக கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தா கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி இது மாதிரி பார்த்தா ஃபஸ்ட்டு லாக் ஆப்ஷன் இருக்கும். லாஸ்ட்டாக ஒரு ஸ்டார் ஆகிற மாதிரி போட்டு ஃப்ரேம் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு இது மாதிரி ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி கீழே ஸ்டார் போட்டு ஃப்ரேம் இருக்கும். கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் உங்கள்கிட்ட இருக்க இமேஜுக்கான ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் இந்த மேலே லெஃப்ட் சைடு டாப்பில் ஒரு ஏற மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணினா உங்களுக்கு பார்த்தா டாப்பில் அலைன் மோஷன்ற ஃபோல்டர் வந்து ஷோ ஆகும். செகண்ட் ஒன்னில் இப்போ வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கிராப் பண்ண இமேஜ் வந்து ஷோ ஆகும். இப்போ நெக்ஸ்ட் அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் கிளிக் பண்ணி ஆட் பண்ணினா அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த நீங்கள் ப்ரைவில் பார்த்த மாதிரி சென்டரில் பார்த்தா அந்த பிக் வந்து ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணால் நெக்ஸ்ட் இமேஜில் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சேம் கலர் அண்ட் ஃபில் லாக் இருக்குது அன்லாக் பண்ணிங்க. அன்லாக் பண்ணிட்டு சேம் அந்த ஸ்டார் ஐகானில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு சேம் அந்த இமேஜ் கிளிக் பண்ணிட்டு ப்ளஸ் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பிக் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லா இடத்துலையுமே நீங்கள் இதே ஸ்டெப் வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணால் குரூப்பில் இருக்கும். அந்த குரூப்பில் ஒரே சிம்பிள் ஸ்டெப் தான். லேயரை கிளிக் பண்ண போகிறீங்க. எடிட் குரூப் வந்து போகிறீங்க. லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணால் இந்த இமேஜ் வந்து லாக் பண்ணி தான் அன்லாக் பண்ணிங்க. கலர் கிளிக் பண்ணிட்டு லாக் பண்ணிட்டு இருந்தால் அன்லாக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் சேம் ஸ்டார் ஐகான் செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தா இமேஜ் செலக்ட் பண்ணி ப்ளஸ் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிங்க. ஃபேஸ் வந்து கிளியராக தரத்துக்கு ஃபஸ்ட்டு இந்த மூவ் ரெஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு ஃபேஸ் வந்து கரெக்டாக கிளியராக தர மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிங்க. இந்த இமேஜ் கரெக்டாக ஃபேஸ் வந்து கிளியராக தெரியுது. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்து செக் பண்ணிங்கன்னா அந்த பிக்கு உங்களுக்கு கரெக்டாக ஆட் ஆகிட்ருக்கும். இதே மாதிரி நெக்ஸ்ட் எங்கே இருக்கோ இல்லை எந்த இடத்துல இமேஜ் மென்ஷன் பண்ணிக்கணும் எல்லா இடத்துல நீங்கள் வந்து கரெக்டாக பிக் வந்து சேஞ்ச் பண்ணி முடிச்சுன்னா மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தா ஐஎஃப் வந்து ஆஃப் இருக்கும். கிளிக் பண்ணி ஐஎஃப் வந்து ஆன் பண்ணிட்டு ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு மேலே செட்டிங் பார்த்து ஏர் ஆஃப்னான பட்டன் கிளிக் பண்ணிங்க. வீடியோ வந்து சரியாக செக் பண்ணி கீழே வந்து எக்ஸ்போர்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சுன்னா நீங்கள் சேவ் ஆஃப்னா கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக கேலரி வந்து சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.